பிட்காயின் வாலெட்ற பாஸ்வேர்ட் லாஸ்ட் ஆயினா நம்ம பிட்காயினை லாஸ் பண்ணிடுவோமா? பிட்காயின் ஹேக்குக்கும் பிட்காயின் லாஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிட்காயின் ஹேக்குன்னு சொன்னா ஒரு ஸ்கேமர் உங்களை மெனிப்புலேட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற பிட்காயினை களவெடுத்துட்டு போவான். ஆனா பிட்காயின் லாஸ்ட்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா உங்களோட பாஸ்வேர்டை அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட எக்ஸஸ் கீயை நீங்க தொலைக்கிறது, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்கள்கிட்ட இருந்து காணத்து போறது சம்திங் உங்களோட எக்ஸஸ் கீ இல்லாம ஆகுன்னு சொன்னா பிட்காயின் லாஸ்ட் ஆக மாட்டேங்கி, ஆனா உங்களோட பிட்காயினை எக்ஸஸ் பண்றதுக்குரிய அந்த எக்ஸஸ் லாஸ் ஆயிரும். இப்ப உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 10 பிட்காயின் ஒரு வாலெட்ல இருக்குன்னு சொன்னா அந்த வாலெட்ற பாஸ்வேர்டையோ அப்படி பிரைவேட் கீயோ ஏதோ ஒன்றை நீங்க லாஸ் பண்றீங்கன்னு சொன்னா அந்த 10 பிட்காயினும் அதே வாலெட்ல பிளாக் செயின்ல அப்படியே தான் இருக்கும். என்ன அந்த பிட்காயினை எக்ஸஸ் பண்றதுக்குரிய அந்த டோர் உங்கள்கிட்ட இல்லாம ஆயிரும். ஸோ ஃபார்எவர் லாஸ்ட் பிட்காயின் கேட்டகரிக்குள்ள உங்களோட 10 பிட்காயினும் சேர்ந்து உங்களுக்கு அப்படியே காலம்பூரா அந்த பிட்காயின் அதிலே இருக்கும். யாராலையுமே டச் பண்ண முடியாது. நீங்க உங்களோட வாலெட்டையோ பாஸ்வேர்ட் கீயோ எடுக்கிற வரைக்கும் அதை டச் பண்ண முடியாது. ஆனா அந்த வாலெட் என்ன டைப் ஆஃப் வாலெட்டுங்கிறத பொறுத்து உங்களோட பிட்காயினை நீங்க திரும்ப ரிட்டர்ன் எடுக்கலாமா இல்லையாங்கிறது மாறுபடும். அது அந்த வீடியோல பார்க்க போறோம். பிட்காயின் வாலெட் பாத்தீங்கன்னு சொன்னா 4 மெயின் கேட்டகரியில இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா கஸ்டோடியல் வாலெட், ரெண்டாவது நான் கஸ்டோடியல் ஹாட் வாலெட், அடுத்தது கோல்டு வாலெட் சீட் பேக்கப், அடுத்தது கோல்டு வாலெட் சீட்லெஸ் பேக்கப். இந்த 3 வாலெட்டுமே பாத்தீங்கன்னு சொன்னா நான் கஸ்டோடியல் வாலெட். ஸோ கஸ்டோடியல் வாலெட்டுக்கும் நான் கஸ்டோடியல் வாலெட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா உங்களோட வாலெட்ற ஃபுல் கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட இருக்கும்னு சொன்னா அது நான் கஸ்டோடியல் வாலெட். உதாரணத்துக்கு நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற எல்கேஆரையோ கெனடியன் டாலரையோ உங்களோட வீட்டை பத்திரமா ஒரு சேஃப் லாக்குலயோ அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு மணி பர்ஸ்லயோ வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா நான் கஸ்டோடியல் மெத்தட். இதே இது உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சியை இன்னொரு தேர்ட் பார்ட்டி கிட்ட இல்லாட்டி ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்து அவங்க உங்களுக்கு பத்திரமா வச்சிருப்பாங்கன்னு சொன்னா அது கஸ்டோடியல். உதாரணத்துக்கு நீங்க உங்களோட பேப்பர் கரன்சியை பேங்க்ல கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அர்த்தம். அது கஸ்டோடியல் வாலெட். கஸ்டோடியல் வாலெட்டுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா காயின் பேஸ், பைனான்ஸ்ங்கிற இந்த எக்ஸ்சேஞ்ச் வாலெட் எல்லாமே இந்த கஸ்டோடியல் வாலெட்டுக்குள்ள தான் வரும். நீங்க எக்ஸ்சேஞ்ச் சேவையில பாக்குறது, உதாரணத்துக்கு ட்ரேடிங் பண்றதுக்கு, ஈல் ஃபார்மிங் பண்றதுக்கு, அப்படி ஐசிஓ ஐடிஓ ஐஓல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா ஹோல்டர் ஏர்ட்ராப்ஸ் பாவிக்கிறேன்னு சொல்லி இந்த கஸ்டோடியல் வாலெட்டுகள எக்ஸ்சேஞ்சுகள சர்வீஸ்ல பாவிக்கிறதுக்காக அதுல ஃபண்டுகளை நீங்க வைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுல இருக்கிற ரிஸ்க் என்னன்னு சொன்னா அவனால் எப்ப வேணும்னாலும் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணி போட்டு போகலாம், உங்களோட பணத்தை களவெடுத்துட்டு ஓடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ரெகுலேட்டரி பிரச்சனை வந்து என்ன இதுல லொஸ்ட் ஆகலாம். ஏதோ ஒன்று லாஸ்ட் பிஎம் மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணினால மிகப்பெரிய சம்பவம் பாத்தீங்கன்னு சொன்னா எஃப்டிஎக்ஸ்ங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எஃப்டிஎக்ஸ்ங்கிறது பைனான்ஸுக்கு அடுத்தது 2வது மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருந்த எக்ஸ்சேஞ்ச். அந்த டைம்ல யூசர் ஃபண்டு எல்லாம் அவனால் வேற இதுகளுக்கு பாவிச்சு நல்ல விளையாடி கொலாப்ஸ் பண்ணினானு. அது பாத்தீங்கன்னு சொன்னா பிட்காயின் ஆல்மோஸ்ட் $16,000 கிட்ட கீழே இறக்கி இன்னைக்கு 60,000 இருந்து. ஸோ அதுல எஃப்டிஎக்ஸ்ல பணம் வச்சிருந்தாங்கள நிறைய பேர் பணம் இதுவரைக்கும் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த பிட்காயின் வந்த காலத்துல இருந்து நடந்துட்டு தான் இருக்குது. இந்த கஸ்டோடியல் வாலெட்டுகள் ஏமாத்தி போட்டு போறது. ஆனா கஸ்டோடியல் வாலெட்டுகள் கம்பெனிகள் ஏமாத்தாம நீங்க உதாரணத்துக்கு இந்த கஸ்டோடியல் வாலெட்ல உங்களுக்கு கிரிப்டோ வச்சிருப்பீங்கன்னு சொன்னா அது நல்ல வாலெட் உண்டு. உதாரணத்துக்கு பைனான்ஸ் நல்லன்னு சொல்ல வரல, இப்போதைக்கு அது நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பைனான்ஸ்ல உங்களோட ஃபண்டுகளை கிரிப்டோ கரன்சியில வச்சிருக்கீங்க. நாளைக்கு பைனான்ஸோட லொகின் பாஸ்வேர்டு உங்களுக்கு தருவாங்க. ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி இல்லாட்டி இமெயில் இல்லாட்டி பாஸ்வேர்டு மாதிரி வச்சிருப்பீங்க. நாளைக்கு உங்களோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க தாராளமா பைனான்ஸை கான்டாக்ட் பண்ணி ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்டை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். சோ நீங்க உங்களோட பிட்காயின் வாலெட்ற பாஸ்வேர்டை காணத்து திரும்ப உங்களோட பிட்காயின் வாலெட்ற ஆக்சஸ் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கஸ்டோடியல் வாலெட்ல மட்டும்தான் இருக்குது. ஆனா கஸ்டோடியல் வாலெட் எப்ப அவனால உங்களோட பணம் எல்லாத்தையும் உங்களோட கிரிப்டோ எல்லாத்தையுமே சுருட்டிட்டு ஓடுவானுங்கிறது தெரியாது. ஓகே, சோ இதுல அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அடுத்தது ஹாட் வாலெட் என்னன்னு பார்ப்போம். ஹாட் வாலெட் என்னன்னு சொன்னா இது நம்ம மொபைல் போன்ல இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ற மாதிரி வாலெட். உதாரணத்துக்கு எக்ஸோடஸ் சொல்லலாம், எக்ஸோடஸ் ட்ரஸ்ட் வாலெட் நிறைய வாலெட் இருக்குது. இந்த வாலெட்டில் எப்படி இருக்குன்னு சொன்னா நீங்க இந்த வாலெட்டை டவுன்லோட் பண்ணி இந்த வாலெட்டை கிரியேட் பண்ணக்குள்ளேயே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு புது வாலெட் வந்து பிளாக் செயின்ல இந்த ஆப் கூடாக கிரியேட் பண்ணுவீங்க. இப்படி கிரியேட் பண்ணக்குள்ள இதுல பிரைவேட் கீ உங்களோட வாலெட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிரைவேட் கீ பப்ளிக் கீன்னு சொல்லி 2 விஷயம் இருக்கும். பப்ளிக் கீயை தான் ஆக்களுக்கு கொடுத்து அவங்க அந்த பப்ளிக் கீ கூடாக உங்களுக்கு ஃபண்ட் அனுப்புவாங்க. பிரைவேட் கீ என்னன்னு சொன்னா உங்களோட ஃபண்டை நீங்க வெளியில அனுப்புறதுக்காக உங்களுக்கு இதுகிட்ட பாஸ்வேர்ட் மாதிரி. ஸோ பிரைவேட் கீயை யாருக்குமே காட்டக்கூடாது, பப்ளிக் கீயை தான் நீங்க ஆக்களை கொடுத்து ஃபண்டுகள் பெற்று எடுக்கிறதுக்குரிய விஷயங்களை செய்யறது.
இப்ப இந்த கஸ்டோடியல் வாலெட் சொல்ற பிரைவேட் கீ யார்ட்ட இருக்குன்னு சொன்னா அந்த கம்பெனியை ரன் பண்ற ஆட்கள்கிட்ட தான் இருக்கும், உங்கள்ட்ட இருக்காது. நீங்க அந்த அவங்களோட வாலெட்ல நீங்க ஒரு யூசர் நேம் ஒன்று பாஸ்வேர்ட் ஒன்று வச்சு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். ஆனா நான் கஸ்டோடியல் வாலெட்ல நீங்க உதாரணத்துக்கு எக்ஸோடஸ் டவுன்லோட் பண்ணி நீங்க வாலெட் கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரைவேட் கீ உங்கள்ட்டே தந்துடுவாங்க. அந்த பிரைவேட் கீயை பாத்தீங்கன்னு சொன்னா 12 எழுத்து இல்லாட்டி 24 எழுத்து சீட் ஃப்ரேஸா எடுத்து தருவாங்க. ஏண்டா எழுதி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நார்மலா பிரைவேட் கீ நம்பர் எழுத்து எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி பெருசா இருக்கும். ஸோ அதை சீட் ஃப்ரேஸா மாத்தி 12ல இருந்து 24 எழுத்து, இப்ப கார், பஸ், ரன், ஈட்டுன்னு சொல்லி ரெண்டம் வேர்ட்ஸ் 12 24 எழுத்து தருவாங்க. இந்த சீட் ஃப்ரேஸ் தான் உங்களோட எக்ஸஸ் கோட், அதாவது உங்களோட பிளாக் செயின்ல இருக்கிற வாலெட்டுக்குரிய எக்ஸஸ் கோட். அது எக்ஸோடஸ் இல்ல, பிளாக் செயின்ல இருக்கிற வாலெட் எக்ஸஸ் கோட். நாளைக்கு எக்ஸோடஸ் இல்லாம போனா கூட உங்கள்ட்ட அந்த சீட் ஃப்ரேஸ் இருக்குன்னு சொன்னா அதை வேற எந்த வாலெட்டுக்குள்ள போயிருந்தானே நீங்க இம்போர்ட் பண்ணி உங்களோட வாலெட் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த சீட் ஃப்ரேஸை நீங்க தொலைப்பீங்க இல்லாட்டி காணத்து போயிட்டுன்னு சொன்னா உங்களோட வாலெட்டை எக்ஸஸ் பண்றதுக்குரிய டோர் ஷட் ஆயிரும். ஸோ அதுக்குள்ள எவ்வளவு ஃபண்ட் இருக்கோ அது லாஸ்ட் ஃபார் எவர். ஸோ எப்பயுமே அதனாலதான் நீங்க இந்த சீட் ஃப்ரேஸ்ல நீங்க வாலெட் கிரியேட் பண்ண வருதுன்னு சொன்னா அதை ஒரு கனமான இரும்புல அப்படி இல்லாட்டி இல்ல கனமான மட்டையிலங்கனான பிசிக்கலா எழுதி ஆஃப்லைன்ல வைக்கிறது நல்லம். ஏன்னு சொன்னா இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சோ அப்படி இல்லைன்னு சொன்னா போட்டோவை எடுத்து வைப்பீங்கன்னு சொன்னா நாளைக்கு ஆன்லைன்ல ஹேக் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதுல இந்த ஹாட் வாலெட்ல இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னா இந்த வாலெட் எனி டைம் ஆன்லைன் ஆக்சஸ்ல இருந்துட்டு இருக்கும். ஏன்னா உங்களோட போன்ல இருக்கிறதால நாளைக்கு ஆன்லைன் மூலமா உங்களோட போன் ஹேக் ஆகக்குள்ள அந்த ஹேக்கர் உங்களோட போனுக்குள்ள வந்து இந்த இருக்கிற 12 எழுத்தையுமே அவங்க பார்த்து உங்களோட வாலெட்டை களவெடுத்து போறது நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால இந்த ஹாட் வாலெட் பாத்தீங்கன்னு சொன்னா சேஃப் இல்ல. 3வது டைப் வாலெட் பாத்தீங்கன்னு சொன்னா கோல்டு வாலெட்ல சீட் பேக்கப். இது என்னன்னு சொன்னா இந்த மாதிரி வாலெட்ல இந்த பிரைவேட் கீ இருக்கும் தானே, நான் ஆல்ரெடி சொன்ன இந்த பிரைவேட் கீ இந்த ஹாட் வாலெட்ல அந்த டிவைஸுக்குள்ளே இருக்கும். ஆனா இந்த மாதிரி கோல்டு வாலெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க பிரைவேட் கீ பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிசிக்கல் டிவைஸ் ஒன்றுல இருக்கும், அது ஆன்லைனுக்கு ஆக்சஸ் இல்லாம இருக்கும். ஒரு கார்டு மாதிரி அப்படி இல்லாச்சுன்னா ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்றுல தான் உங்களோட பிரைவேட் கீ இருக்கும். அதை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க எப்ப எல்லாம் உங்களோட ஃபண்டை வெளியில அனுப்ப நினைங்களோ அப்ப நீங்க ப்ளூடூத் மூலமாகவோ கியூஆர் கோட் மூலமாகவோ அல்லது வயர் மூலமாகவோ உங்களோட போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ கனெக்ட் பண்ணி நீங்க பிசிக்கலா அந்த டிவைஸை கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்றது மூலம் தான் உங்களோட ஃபண்டை வெளியில அனுப்பக்கூடியதா இருக்கும். ஸோ இப்படியான ஒரு விஷயம் இருக்கிறதால ஆன்லைன்ல ஒரு வந்து உங்களோட வாலெட்டை ஹேக் பண்ணி களவெடுத்து போறதுக்குரிய சான்சஸ் இந்த கோல்டு வாலெட் சீட் பேக்கப் இருக்கிற வாலெட்ல இல்ல. ஏன் சீட் பேக்கப்னு சொல்றேன்னா ஸோ அந்த டிவைஸோட பிரைவேட் கீ பேக்கப் எதுல இருக்குன்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 12 இருந்து 24 எழுத்து தான் தருவாங்க அதுக்கு. ஸோ அந்த 12 இருந்து 24 எழுத்தை நீங்க பத்திரமா வச்சிருக்கிற வரைக்கும் அந்த வாலெட்ஸே அந்த சீட் வேர்ட்ஸ்ல நீங்க சீட் ஃப்ரேஸ் வேர்ட்ஸ்ல தொலைப்பீங்கன்னு சொன்னா அந்த வாலெட்டை நீங்க திரும்ப அந்த வாலெட் அந்த பிசிக்கல் டிவைஸ் காணத்தாலோ இல்லாட்டி ஆப் இல்லாம போனாலோ திரும்ப இம்போர்ட் பண்றது இயலாத காரியம். ஸோ நீங்க இந்த 12 எழுத்தை கவனமா வச்சிருக்க வேண்டியது இந்த ஹாட் வாலெட்லயும் சரி, அடுத்தது சீட் பேக்கப் இருக்கிற கோல்டு வாலெட்லயும் சரி மிக மிக முக்கியம். இந்த 12 எழுத்து வேர்டை நீங்க தொலைப்பீங்கன்னு சொன்னா உங்களோட வாலெட்டை நீங்க மறக்க வேண்டியதுதான். அடுத்தது 4வது டைப் ஆஃப் வாலெட், இதுதான் எனக்கு பிடிச்ச நானும் ரெக்கமெண்ட் பண்ற வாலெட், கோல்டு வாலெட்ல சீட்லெஸ் பேக். இது என்னன்னு சொன்னா இந்த வாலெட்லயும் பிரைவேட் கீ ஆன்லைன் ஆக்சஸ் இல்லாம தான் இருக்கும். ஆனா உங்களோட பிரைவேட் கீயை ஒரு சீட் ஃப்ரேஸா தராம உங்களுக்கு 2-3 டிவைஸ்ல உங்களோட பிரைவேட் கீயை உடைச்சி போட்டு உங்களுக்கு 2-3 டிவைஸா தருவாங்க. உதாரணத்துக்கு இந்த கோல்டு வாலெட் நீங்க வாங்குவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2-3 கார்டு தருவாங்க. அந்த 3 கார்டுலயுமே உங்களோட பிரைவேட் கீ இருக்கும். நீங்க வாலெட் கிரியேட் பண்ணக்குள்ள அந்த 3 கார்டுலயுமே கிரியேட் பண்ணி எடுப்பீங்க உங்களோட பிரைவேட் கீயை. சோ அந்த 3 கார்டையும் 3 வேற இடத்த வைக்கக்குள்ள நாளைக்கு அதுல ஒரு கார்டு தொலைஞ்சாலோ அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு கார்டு யாருன்னா களவெடுத்தாலோ கூட அவங்களால அந்த வாலெட் ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த வாலெட் நாளைக்கு நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு பிசிக்கல் பாஸ்வேர்ட் பிளஸ் ஒரு கார்டு தேவைப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா 2 கார்டை வச்சுதான் நீங்க உங்களோட வாலெட் ஆக்சஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ இது அடிஷனல் சேஃப்டி. ஆனா இந்த கோல்டு வாலெட் பாத்தீங்கன்னு சொன்னா சீட் ஃப்ரேஸ்ல நீங்க எழுதி வைக்கக்குள்ள நாளைக்கு உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு கள்ளன் வந்து உங்களோட சீட் ஃப்ரேஸை களவெடுத்துட்டு போய் இம்போர்ட் பண்ணணும்னா உங்களோட வாலெட் அப்படியே அவனுக்கு பேத்தணும். ஆனா நாளைக்கு கோல்டு வாலெட்ல நீங்க இப்படி சீட்லெஸ்ஸா வைக்கக்குள்ள அவன் ஒரு கார்டை களவெடுத்து போனாலும் அந்த ஒரு கார்டை வச்சு உங்களோட வாலெட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கிரிப்டோவை வச்சிருக்கிறதுக்கு பெஸ்டான வாலெட் எதுன்னு கேப்பீங்கன்னு சொன்னா நான் சொல்லுவேன் இந்த சீட்லெஸ் கோல்டு வாலெட்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா கஸ்டோடியல் விஷயங்களை செய்யறதுக்காக நீங்க இந்த வாலெட் பாவிக்கலாம். ஆனா அது பாவிச்சு முடிய கட்டாயம் இந்த கோல்டு வாலெட்டுக்குள்ள உங்களோட ஃபண்டுகளை லாங் டைமுக்கு சேமிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த வாலெட் சம்பந்தமா மேலதிக டீடைல், இந்த வாலெட் எல்லாம் எங்க வாங்குறங்கிற டீடைல், அப்படி இல்லைன்னு சொன்னா கிரிப்டோ ரிலேட்டடான எஜுகேஷன் சம்பந்தமான ஃப்ரீ எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஃப்ரீ நாலேஜ் எடுக்கணும்னு சொன்னா HBU கன்சல்டன்சி டெலிகிராம்ல நிறைய ஃப்ரீ விஷயங்கள் நான் போட்டுட்டு இருக்கிறேன். HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ற லிங்க் வேணும்னு சொன்னா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு டைம் வீடியோ எத்தனை லைக் இருக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க, எங்க எடுக்கிறங்கிற மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். பை.